ஹாய். ஆ இன்னைக்கு நம்ம வந்து பெரிஃபெரல் ஸ்மியர் எக்ஸாமினேஷன் வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல நம்ம ஸ்மியர வச்ச உடனே, இப்போ இது வந்து டெயில் எண்ட். இந்த டெயில் எண்ட ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணணும். இந்த டெயில் எண்ட்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, செல் மார்ஃபாலஜி கண்டிப்பா இந்த டெயில் எண்ட்ல பார்க்கக்கூடாது. ஆ இங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளேட்லெட் கிளம்ப்ஸ். ஸோ பிளேட்லெட் கிளம்ப்ஸ் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா த்ரோம்போசைட்டோபெனிக் பேஷண்ட்ஸ்லயும் வந்து எங்கெல்லாம் பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருக்கோ, அங்கெல்லாம் கண்டிப்பா இந்த டெயில் எண்டையும் ஸோ டெயில் எண்ட நம்ம வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபுல் டெயில் எண்டையும் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். எந்த ஸ்மியர ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து இத தான் நம்ம பண்ண போறோம். இது டெயில் எண்ட் மட்டும் இல்ல. 2வது வந்து நம்மளோட ஸ்மியர்ஸோட எட்ஜஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மியர்ஸோட எட்ஜஸ் வந்து தெரியிற மாதிரி நம்ம ஸ்மியர் வந்து எடுத்துருக்கணும். ஸோ இங்கே தான் நமக்கு ஸ்மியர் முடியுது. இந்த எட்ஜஸ் இதுலேயும் வந்து நம்ம வந்து பிளேட்டட் கிளம்ப்ஸ் பார்க்கணும். பிளேட்டட் கிளம்ப்ஸ் இல்லாமல் ஃபைலேரியல் வர்ம், பிளேட்டட் கிளம்ப்ஸ், பிளாஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டெயில் எண்ட்லேயும் நம்மளோட ஸ்மியர்ஸோட லேட்ரல் எட்ஜஸ்லேயும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இது ஸ்கேனர் வியூவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஸ்கேனர் வியூ. ஸோ இதில் நம்ம பிளேட்டட் கிளம்ப்ஸ் அண்ட் ஃபைலேரியா, பிளேட்டட் கிளம்ப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்மியர் குவாலிட்டி, ஸ்மியர் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, செல்ஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, ஸ்டெய்னிங் நல்லா எடுத்திருக்கா, இந்த விஷயங்களையும் நம்ம வந்து ஸ்கேனர் வியூவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் டென்எக்ஸ் போகிறேன். ஸோ இப்போ 10xல நம்ம பார்க்கும்போது பிளேட்டட் கிளம்ப்ஸை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 10x கண்டிப்பாக யூஸ் ஆகும். மெயினாக 10xை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்மியர் எகெயின் குவாலிட்டி செக்குக்கும் நம்ம வந்து 10x யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஸ்கேனரில் ஸ்க்ரீன் பண்ணுறதை விட 10xல ஸ்க்ரீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு 10xலேயே ஸ்க்ரீன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் 10xல ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறது பெட்டர். ஸ்கேனரில் ஸ்க்ரீன் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ. ஸோ 10 டைம்ஸுங்கிறபோது நமக்கு 100 டைம்ஸ் ஆக்சுவல் மேக்னிஃபிகேஷன். ஏன்னா நமக்கு ஆப்ஜெக்டிவில் ஒரு 10 டைம்ஸும் திருப்பி ஐபிஎஸில் ஒரு 10 டைம்ஸும் மேக்னிஃபை ஆகும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது 20x 200 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். நம்ம ஸ்மியரை எந்த இடத்துல எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டெயில் எண்டு. இந்த மாதிரியான இடத்துல எக்ஸாமின் பண்ணக்கூடாது. இங்கே வந்து ஆர்பிசிஸ் கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று அப்படி மோல்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும். தனித்தனியாக கிடக்கிற ஆர்பிசிஸும் இருக்கும். இந்த இடத்த நம்ம எக்ஸாமின் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ஹெட் அண்ட் போனோம் அப்படின்னா எல்லா ஆர்பிசிஸும் ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக ஓவர்லேப் ஆகி இருக்கும். இந்த இடத்தையும் நம்ம எக்ஸாமின் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஹெட்டும் டெய்லும் ஜாயின் பண்ணுற நெக் ஏரியா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல. ஸோ இங்கே எப்படின்னா கொஞ்சம் ஆர்பிசிஸ் தனியாகவும் கொஞ்சம் ஆர்பிசிஸ் டபுள்ஸாகவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டச்சிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்லும் போது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம பிளேட்லெட் கவுண்ட் பண்ணாலும் சரி, பெரிஃபெரல் ஸ்மியர் எக்ஸாமினேஷன் பண்ணாலும் சரி, டபிள்யூபிசி கவுண்ட் ஸ்மியர்லேருந்து பண்ணாலும் சரி, ஆர்பிசியோட மார்ஃபாலஜியை பார்த்தாலும் சரி, எல்லாமே இந்த பேண்டில் தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்ம ஸ்மியர் எக்ஸாமின் பண்ணும்போது ஜெட் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக மேலே வர நம்ம போயிட்டு நான் ஸ்லோவாக பண்ணணும். நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். திருப்பி கொஞ்சம் இந்த பக்கம் போயிட்டு திருப்பி ஃபுல்லாக நம்ம கீழே வரும்போது இந்த மாதிரி நம்ம ரெப்படிட்டிவாக ஃபுல் டவுன் திருப்பி நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பட் நீங்கள் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணணும். திருப்பி கொஞ்சம் ரைட், திருப்பி மேலே. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்மியரில் எந்த ஒரு இடத்தையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஹோல் ஸ்மியரையும் நம்ம ஃபுல்லாக வந்து இவாலுவேட் பண்ணதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் நமக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஆர்பிசிஸ், டபிள்யூபிசிஸ், பிளேட்லெட். ஸோ நம்ம ஸ்மியர் பார்க்கும்போது எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிளேட்லெட் கவுண்ட் மட்டும் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஆர்பிசியோட மார்ஃபாலஜியவும் டபிள்யூபிசியோட மார்ஃபாலஜியும் சேர்த்து பார்க்கணும். எதனால் அப்படின்னா, இப்போது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். நம்ம அது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்மியர் பார்க்கல. ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ஸு நமக்கு இந்த ஸ்மியர்லேருந்து தான் கிடைக்க போகுது. ஸோ பிளேட்லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 அல்லது 40,000 தான் இருக்குது அப்படின்னா, அந்த பேஷண்ட்டில் ஆர்பிசி எதுக்காக எக்ஸாமின் பண்ணணும்? ஒரு ஃப்ராக்மெண்டட் செல் கூட இருக்குது அப்படின்னா பேஷண்ட் டிஐசியில் இருக்காங்கங்கிறத நம்ம ஸ்மியர்லேருந்து சொல்ல முடியும்.
ஸோ அந்த மாதிரி நமக்கு அசோசியேட்டட் ஃபீச்சர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால, எப்ப ஸ்மியர பார்த்தாலும் 3 காம்போனன்ட்ஸையும் சேர்த்தே தான் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். தனித்தனியா பிளேட்லெட் மட்டும் தான் பார்த்தேன், ஆர்பிசி மட்டும் தான் பார்த்தேன், அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மியர் ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஸோ இதில நம்ம டைனி ஸ்பாட்ஸ் மாதிரி டார்க்கா இருக்கிறது பிளேட்லெட்ஸ். நம்மளோட ப்ரிடாமினன்ட்டா யோசின் கலர்ல இருக்கிறது ஆர்பிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்பிசிஸ் பார்க்கும்போது, நம்ம வந்து அக்ளூட்டினேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்மியர்ல அக்ளூட்டினேஷன் இல்ல. கண்டிப்பா இன்னொரு ஸ்மியர்ல நான் அக்ளூட்டினேஷன் உங்களுக்கு காமிப்பேன். அதுக்கப்புறம் அதில வந்துட்டு ரூலே ஃபார்மேஷன், அக்ளூட்டினேஷன் இது இருக்கான்னு பார்க்குறோம். 2வது ஆர்பிசியோட சைஸ். ஸோ ஆர்பிசியோட சைஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிம்போசைட் எடுத்துக்கணும். ஸோ இந்த லிம்போசைட்டோட நியூக்ளியஸோட சைஸ் அதுதான் ஒரு ஆர்பிசியோட சைஸா இருக்கும். ஸோ இப்போ ஒரு லிம்போசைட் எடுத்துக்கிறோம். எடுக்கிறது ஸ்மால் லிம்போசைட். ஏன்னா நமக்கு லார்ஜ் கிரானுலார் லிம்போசைட், ஸ்மால் லிம்போசைட்ஸ் நெறைய இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்மால் லிம்போசைட் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்மால் லிம்போசைட் எடுத்திருக்கிறோம். அந்த லிம்போசைட்டோட நியூக்ளியஸோட சைஸ் வந்து ஒரு ஆர்பிசியோட சைஸுக்கு சேமா இருக்கணும். அப்படி இருக்கிற ஆர்பிசி எல்லாமே நார்மோசைட்டிக், அதாவது கரெக்டான சைஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2வது இதை விட சின்னதா இருக்கிறதெல்லாம் மைக்ரோசைட்டிக். இந்த நியூக்ளியஸை விட பெருசா இருக்கிறதெல்லாம் மேக்ரோசைட்டிக் ஆர்பிசிஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம சைஸை வந்து இவாலுவேட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸில் ஆர்பிசியோட மார்ஃபாலஜி எவாலுவேஷன், டபிள்யூபிசிஸ் இண்டிவிஜுவலாக மார்ஃபாலஜி எவாலுவேஷன், அப்புறம் பிளேட்லெட் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நார்மல் அண்ட் அப்நார்மல் எவாலுவேட் பண்ணலாம். தேங்க்யூ.